நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்களை நேரில் சந்தித்து இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா ஆதரவு தெரிவித்தார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நெடுவாசல் பகுதியில் கடந்த 11 நாட்களாக தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது டி ராஜா அவர்கள் இணைந்திருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவோம். சார் வணக்கம் சார். இந்த மத்திய அரசு காங்கிரஸ் அரசாங்கம் சரி பாஜக அரசாங்கம் தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்களே ஏன்? அது பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அதனை விளக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாகிறது, தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய நியாயத்திற்காக போராடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மத்திய அரசு காலத்தில் அதனை உணர்ந்து செயல்படுவதற்கு மாறாக தமிழ்நாட்டை கைவிடுகிற போக்கில் தான் செயல்படுகிறது. இது இந்த பிரச்சனையில் மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து இதனை நாம் பார்த்து வருகிறோம். நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை, கெயில் கேஸ் பைப்லைன் பிரச்சனை இன்னொரு முக்கியமான பிரச்சனை. இதெல்லாம் மத்திய அரசு தலையிட்டு செய்ய வேண்டிய பிரச்சனைகள். ஆனால் மத்திய அரசு ஏனோதானோ என்று நடந்து கொள்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுது போராட்டத்தினுடைய தன்மையும் போராட்டத்தினுடைய வடிவமும் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற முறையில் ஒன்றுபட்ட போராட்டங்கள் இன்றைக்கு மலர்கின்றன. இதனையாவது மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு கட்சி பிரச்சனையாக மக்கள் பார்க்கவில்லை, அல்லது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையாக அல்லது ஒரு சமூக இயக்கத்தினுடைய பிரச்சனையாக இதனை மக்கள் பார்க்கவில்லை. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநில நலனுக்கான மாநில முழுமைக்கான ஒரு பிரச்சனையாகத்தான் மக்கள் இதனை முன்வைக்கிறார்கள். இதை இன்றைக்கு மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு இன்றைய சூழலில் செயல்படுத்த இயலாது. மத்திய அரசு இதை கைவிடுகிறோம் என்று அறிவிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் வருகிற கூட்டத்தில் இது எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரியான கோணங்கள்ல அதை பண்ணலாம்? இந்த பிரச்சனை எழுப்பப்படும். நெடுவாசல் மக்களுடைய போராட்டம் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டு மத்திய ஆட்சியினுடைய கவனத்தை ஈர்ப்பது மட்டுமல்ல, மத்திய ஆட்சி தன்னுடைய நிலை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படும்.